சென்னை ராயபுரம் பகுதியில் பெண்ணிடம் தொடர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்த நபர் பிடிபட்டார். ராயபுரத்தைச் சேர்ந்த 30 வயதான பெண் ஒருவரை ரகுநாதன் என்பவர் பல ஆண்டுகளாக தொடர்ந்து பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது. பெண்ணின் கணவரிடம் தனக்கும் உங்கள் மனைவிக்கும் தகாத உறவு உள்ளதாக ரகுநாதன் கூறியதால் அந்த பெண்ணை அவரது கணவன் பிரிந்துவிட்டதாக தெரிகிறது. இதையடுத்து பெண் அளித்த புகாரின் பேரில் ரகுநாதன் பிடிபட்டார். தீய சக்தி திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழகம் மாறி வருவது மீண்டும் நிரூபணமாகியுள்ளது. தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை அருகே 17 வயது சிறுமியை திருமணம் செய்த தெலுங்கானாவில் இருந்த இளைஞர் போக்சோ வழக்கில் சிக்கினார். தருமபுரி அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வரன் என்ற இளைஞர் அழைத்துச் சென்று திருமணம் செய்து தெலுங்கானாவிற்கு அழைத்துச் சென்றுள்ளார். இதையடுத்து தாயார் அளித்த புகாரில் போக்சோ வழக்கில் சிக்கினார். ஈஸ்வரனுக்கு ஏற்கனவே திருமணமாகி அவர் மனைவி பிரிந்து சென்றது குறிப்பிடத்தக்கது. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் ஸ்டாலின் அரசு போட்டோ ஷூட் நடத்தி கொண்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே 13 வயது மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த சத்துணவு அமைப்பாளரான 59 வயது முதியவர் போக்சோவில் பிடிபட்டார். கண்டர மாணிக்கம் இடும்பன் கோவில் தெருவைச் சேர்ந்த சரவணன் பாலியல் ரீதியாக அத்துமீறியதாக பள்ளியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவி புகார் தெரிவித்தார். இதையடுத்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அளித்த புகாரின் பேரில் சரவணன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பெண் குழந்தைகளை பாதுகாக்க திராணி இல்லாத ஸ்டாலின் எப்படி தன்னை அப்பா என அழைத்துக் கொள்கிறார் என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.